வணக்கம். இது பேங்காங் வழங்கும் விங்ஸ் ஆஃப் வெல்த். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை என்ன பண்றீங்க? பேங்க்ல சேமிச்சு வைக்கிறீங்களா? ஆனா அது மட்டும் போதுமா? இன்னைக்கு நாம ஏன் முதலீடு செய்யணுங்கிற ரொம்ப முக்கியமான கேள்விக்கு பதில் பார்க்க போறோம். ஆமா, இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே மனசுல வர்றதுதான். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பத்திரமா வைக்கணும்னு நினைக்கிறதுல தப்பே இல்ல. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, பாதுகாப்பு மட்டும் போதுமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, இங்கதான் ஒரு வில்லன் வர்றான். அவன் பேரு தான் பணவீக்கம். அதாவது சிம்பிளா சொன்னா விலைவாசி ஏறிக்கிட்டே போறது. இப்போ விலைவாசி வருஷத்துக்கு ஒரு 6% ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா உங்க சேமிப்புக்கு வட்டி வெறும் 2-3% தான் கிடைக்குது. இதனால என்ன ஆகுது? உங்களுக்கே தெரியாம உங்க பணம் அதோட மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டே இருக்கு. சோ இதனால தான் நம்ம சொல்றோம் சும்மா சேமிக்கிறது மட்டும் பத்தாதுன்னு. யோசிச்சு பாருங்க, பணத்தை பாதுகாக்கிறதுக்கும் பணத்தை வளர்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சேமிப்பு ஒரு கவசம் மாதிரி பணத்தை பாதுகாக்கும். ஆனா முதலீடு ஒரு விதை மாதிரி அதை வளர்த்து ஒரு பெரிய மரமாக்கும். வாங்க இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இன்னும் சிம்பிளா பார்க்கலாம். ஒரு பக்கம் நீங்க சேமிக்க மட்டும் செஞ்சா உங்க பணம் அப்படியே தான் இருக்கும். ஆனா அந்த பணவீக்கம்னு சொன்னல, அது உங்க பணத்தோட வாங்கும் சக்தியை குறைச்சிட்டே இருக்கும். உங்க எதிர்காலமும் ஒரு லிமிட்ல நின்னுடும். ஆனா இதுவே நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா உங்க பணம் வளரும், பணவீக்கத்தை ஜெயிக்கும், உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். நிறைய பேர் நினைக்கிறாங்க முதலீடு பண்றதுன்னா பேராசைன்னு. நிச்சயமா இல்ல. அது நம்மளோட ஒரு முக்கியமான பொறுப்பு. நம்ம எதிர்காலத்துக்காகவும் நம்ம குடும்பத்தோட பாதுகாப்புக்காகவும் நம்ம எடுக்கிற ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறீங்க, அவ்வளவுதான். அப்போ ஏன் நிறைய பேர் முதலீட்ல தோத்து போறாங்க? அதுக்கு காரணம் பணம் இல்ல, அதுக்கு காரணம் நம்ம பழக்கம். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பழக்கத்தை மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. நம்மள அறியாம நாம பண்ற சில தவறுகள் தான் இதுக்கு காரணம். முதல்ல எதுக்காக முதலீடு பண்றோன்னே ஒரு தெளிவான கோல் இருக்காது. அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ஏறினா இறங்கினா உடனே பயந்துடுவோம், இமோஷனலா முடிவெடுப்போம். அப்புறம் தொடர்ந்து முதலீடு பண்ணாம விட்டுடுறது. இதெல்லாம் தான் பிரச்சனையே. அதனால இந்த ஒரு வரிய உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. முதலீடுங்கிறது பண பிரச்சனை இல்ல, அது ஒரு ஒழுக்க பிரச்சனை. இத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். சரி, இந்த ஒழுக்க பிரச்சனையை எப்படி சரி பண்றது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிளான 3 படி முதலீட்டு வழக்கம். இதை எப்படி நாம தவிர்க்க முடியாத பழக்கமா மாத்தலான்னு பார்க்கலாம். இந்த விங்ஸ் ஆஃப் வெல்த் பழக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். 1, மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தேதியில உங்க அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா பணம் போற மாதிரி ஒரு எஸ்ஐபி செட் பண்ணுங்க. 2, அதை அடிக்கடி பார்க்காதீங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை பார்த்தா போதும். 3, மார்க்கெட் மேல கீழே போகுதுன்னு எல்லாம் உங்க முதலீட மாத்தாதீங்க. எப்போ உங்க வாழ்க்கையில கல்யாணம், குழந்தைன்னு பெரிய மாற்றம் வருதோ அப்ப மட்டும் யோசிச்சா போதும். இந்த ஒழுக்கத்தை விடாம ஃபாலோ பண்ண ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இலக்கே இல்லாம ஒரு எஸ்ஐபி போடுறது எங்க போறோன்னே தெரியாம வண்டி ஓட்டுற மாதிரி தான். அதனால நீங்க போடுற ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு வேலை கொடுங்க. அதுக்கு ஒரு பேர் வைங்க. உதாரணத்துக்கு, இந்த மாசம் போடுற 2000 ரூபாய் எஸ்ஐபி என்னோட முதல் வீடு வாங்குறதுக்கு. இல்லனா இந்த மியூச்சுவல் ஃபண்டு என் குழந்தையோட படிப்புக்கு. இப்படி பேர் வைக்கும்போது அது வெறும் நம்பரா இல்லாம உங்க கனவோட கனெக்ட் ஆகும். பாத்தீங்களா? இதுதான் செல்வத்தை உருவாக்குறதுக்கான ஃபார்முலா. முதல்ல ஒரு பேர் வச்ச இலக்கு, அது ஒரு எமோஷனல் கனெக்ஷனை உருவாக்கும். அந்த கனெக்ஷன் உங்களை தொடர்ந்து முதலீடு செய்ய வைக்கும். அந்த தொடர்ச்சியான முதலீடு கடைசியில செல்வத்தை உருவாக்கும். சிம்பிள். சரி, இதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கு. ஆனா மனசுக்குள்ள சில பயங்கள் இருக்குமே. வாங்க அந்த பயங்களை பத்தியும் பேசி அதுக்கான பதிலையும் பார்க்கலாம். முதலீட்ட ஆரம்பிக்கிறதுக்கு தடையா இருக்கிற அந்த விஷயங்களை பத்தி பேசுவோம். எல்லாரும் கேக்குற முதல் கேள்வி, என்கிட்ட பெருசா பணம் இல்ல, நான் எப்படி ஆரம்பிக்கிறது? அதுக்கு பதில், நிச்சயமா ஆரம்பிக்கலாம். இங்கே முக்கியமான விஷயம், நீங்க எவ்வளவு பணம் போடுறீங்கங்கிறத விட எவ்வளவு காலத்துக்கு தொடர்ந்து போடுறீங்கிறது தான். நிலைத்தன்மை கூட்டல் நேரம், இதுதான் செல்வத்துக்கான ஃபார்முலா. இத மறக்காதீங்க. அடுத்த பயம், மார்க்கெட் ரொம்ப ரிஸ்க் மாதிரி தெரியுதே, எப்படி நம்புறது? இது ஒரு முக்கியமான கேள்விதான். மார்க்கெட்டோட இந்த ஏற்ற இறக்கத்தை புரிஞ்சுக்க ஒரு காயின் டாஸ் உதாரணத்தை எடுத்துக்கலாம். தலை விழுந்தா 100 ரூபா, பூ விழுந்தா 0 ரூபா. இதோட சராசரி என்ன? 50 ரூபா. ஆனா நீங்க ஒரே ஒரு தடவை டாஸ் பண்ண 50 ரூபா கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா இதுவே பல தடவை டாஸ் பண்ண அந்த சராசரி 50 ரூபாய்க்கு பக்கத்துல வரும். நம்ம மார்க்கெட்டும் அப்படிதான். குறுகிய காலத்துல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், ஆனா நீண்ட காலத்துல ஒரு சராசரி வளர்ச்சியை நோக்கி தான் போகும். அப்போ ஒரு கேள்வி வரும், நான் ரொம்ப நாள் முதலீடு செஞ்சா மார்க்கெட் பாதுகாப்பானதா
வரலாறு என்ன சொல்லுதுன்னா ஆமாம் தான் சொல்லுது. இந்தியாவோட நிஃப்டி இண்டெக்ஸ பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல எந்த ஒரு 7ல இருந்து 10 இயர்ஸ் காலகட்டத்திலயும் அது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததே இல்ல. அதனால லாங் டேர்ம்ல பார்த்தா சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. சரி, கடைசி கேள்வி. ஒரு பொதுவான தப்பான கருத்து, ஸ்டாக் மார்க்கெட் ஒரு சூதாட்டம் தானே? கண்டிப்பா இல்லைங்க. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சூதாட்டம்ங்கிறது முழுக்க முழுக்க அதிர்ஷ்டம். ஆனா முதலீடுங்கிறது நீங்க ஒரு நல்ல கம்பெனியோட வளர்ச்சியில பார்ட்னர் ஆகிறது. சூதாட்டத்துல லாங் டேர்ம்ல பணம் போகும், முதலீட்ல லாங் டேர்ம்ல பணம் வளரும். அதனால இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க சீக்கிரமா பணக்காரர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு 25 வருஷம் கூட ஆகலாம். ஆனா பொறுமையா செல்வந்தர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 10லிருந்து 15 வருஷமே போதும். சோ இந்த முழு விளக்கத்தோட ஒரே ஒரு முக்கியமான செய்தி இதுதான். செல்வம்ங்கிறது வேகத்தால உருவாக்கப்படுறதில்ல, அது ஒழுக்கத்தால உருவாக்கப்படுறது. பொறுமையா இருங்க, தொடர்ந்து முதலீடு பண்ணுங்க. உங்க நிதி சுதந்திரத்துக்கான சிறகுகள் உங்க கையில தான் இருக்கு. இது PNHK வழங்கும் உங்கள் விங்ஸ் ஆஃப் வெல்த்.